ஈஸி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பீஸ் புலாவ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 5-6 துண்டு இஞ்சி, 7 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி புதினா, அரை கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அடுத்து ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்க, ஏலக்காய், கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே அரைச்ச மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கும் போது மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போயிடும். அடுத்து இதில் 1 கப் அளவு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி, தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான கெட்டி தயிர் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 டம்ளர் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் 20 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் ப்ரெஷர் போனோடனே லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டிங்கன்னா சூப்பரான பீஸ் புலாவ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.